பொட்டிக்ஸ் வச்சிருக்கவங்க சரி, அதே மாரி இந்த குழம்பு பூண்டு மிளகு குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் வித்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகே. பட் உங்களுக்குலாம் என்ன நெனப்புன்னு தெரியல எனக்கு. யாராவது ஒருத்தவங்க வந்து இப்படி பேசுறீங்க. இப்படி ஸ்டாக் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொல்லிட்டாங்கன்னா போதும். அவங்கள வந்து கன்டென்ட்டா எடுத்து போட்டு, அவங்கள வந்து இவங்க கலாய்க்கிற மாரி வீடியோ போடுறீங்க. இப்ப ரீசென்ட்டா வந்து நெறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். அதுல வந்து 2 வீடியோனா, ஒண்ணு லட்சுமி பொட்டிக் அவங்களோட வீடியோவும், இன்னொன்னு வந்து ஜெகா வைஷ்யூ அவங்களோட வீடியோவும் தான். அப்புறம் நெறைய பேரு. பட் இது 2ல வந்து எனக்கு பார்த்து ஏன் இத நான் பேசுறேன்? இத பேசக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஏன் பேசுறேன் அப்டின்னா, இதுல வந்து அந்த கன்டென்ட்ல அந்த கமெண்ட் பாக்ஸ்ல பார்த்தோம்னா, அந்த வீடியோ போட்ட பொண்ணுங்கள எல்லாரும் திட்டியிருக்காங்க. திட்டினா நம்மளுக்கு கோவம் வருமா இல்லையா? ஏன்னா நம்ம காமன் பீப்புள். ஸோ எனக்கு கோவம் வரும். இதுல என்ன விஷயம் அப்டின்னா, இல்ல நீங்கலாம் புரிஞ்சு தான் கமெண்ட்ல திட்டுறீங்களா? இல்ல புரியாம கமெண்ட்ல திட்டுறீங்களா? அவங்க என்ன சொல்றாங்க? ஒரு பொண்ணு போட்டிருந்தாங்க. ப்ரொஃபைல்ல வச்சிருக்கேன் அந்த பொண்ணு போட்டிருந்தாங்க. என்ன போட்டிருந்தாங்கன்னா, "ஆவுன்னா ஸ்டாக் ஆயிருச்சு. இந்த பொட்டிக்ஸ் வச்சிருக்கவங்கலாம் பார்த்தா, இந்த சாரி ஸ்டாக் ஆயிருச்சு. இந்த சாரி ஐய்யயோ! வீடியோல காமிச்ச உடனே ஸ்டாக் ஆயிருச்சுன்னு" சொல்லிட்டு நக்கல் பண்ற மாரி போட்டிருப்பாங்க. ஆனா அது உண்மதான். பார்த்தோன்னா ஒரு சாரிய காமிச்ச உடனே ஸ்டாக் அவுட் ஆயிருச்சு, ஸ்டாக் அவுட் ஆயிருச்சுன்னா உண்மையாவே யார் தான்டா வாங்குறா? நாங்கலாம் இன்னும் ஒருத்தன் கூட வாங்கலடா. அப்ப யார் தான்டா வாங்குறா? நம்மளுக்கே தோணுது. சரிங்களா? நம்மளுக்கே தோணுதுன்னு சொல்லிட்டு அவங்க வீடியோ போட்டா, அவங்கள இந்த அக்கா என்ன ஜெகாவைஸ் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க சேனல்ல எடுத்து ஒரு கன்டென்ட்டா போட்டுட்டாங்க. "சிஸ்டர் நான் உங்கள வந்து பாருங்க, நான் வேணா ஸ்டாக் ஆயிருச்சு நான் ப்ரூவ் பண்ணிட்டேன்." ஆக்சுவலா அந்த பொண்ணு பொதுவா தான் பேசியிருந்துச்சு. பட் இவங்க போட்ட வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே அடிப்போம்ன்னு சொல்லுவோம்ல, சிரிச்சுட்டே சில பேர் குத்துவாங்க பார்த்தீங்களா? அது வந்து இது மாரி தான் நெனைக்கிறேன். அதில கமெண்ட் பாக்ஸ்ல போட்டா, இருக்கிற எல்லாரும் அந்த பொண்ண தான் திட்டியிருக்காங்க. இப்ப காமனா பேசியிருந்தா நம்மளுக்கு அது பிரச்சனை இல்ல. அந்த பொண்ணு பொதுவா தான் போட்டுச்சு. அந்த வீடியோ எடுத்து இவங்க வந்து பாருங்க, என்ட்ட வந்து ஸ்டாக் வந்து நான் மறுபடியும் அதே சரியா ஸ்டாக் எடுத்திருக்கேன். ஏன்னா அவ்வளோ பேர் வாங்குறாங்கன்னு. நீங்க வாங்காம போறாங்க. அது பிரச்சனை இல்ல. அந்த பொண்ணு வீடியோவ எடுத்து இதில போட்டு பேசுனது ஃபர்ஸ்ட்டு தப்பு. அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? இப்போ கமெண்ட்ல எல்லாரும் என்ன சொல்றீங்க? இந்த பொண்ணுக்கு சரியான பதிலடி, சரியான செருப்படி அப்படி இப்படின்னு என்னத்தையோ சொல்றாங்க. அக்கா நீங்க தான் ஏதோ ஒண்ணு பல்ப் குடுத்துட்டீங்க. அந்த பொண்ணுக்கு இந்த அவமானம் பத்தாது அப்படி இப்படின்னு. அந்த பொண்ணுக்கு அவமானம் பத்தாதா? இல்ல உங்களுக்கெல்லாம் வந்து அறிவு பத்தாதான்னு எனக்கு புரியல. சரிங்களா? அவங்க பிசினஸ் பண்றேன்னு சொல்லிட்டு, அத ஒரு ட்ரிக்கா யூஸ் பண்ணி பண்றாங்க. சரிங்களா? ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்கள வந்து கொடி பிடிக்கிறீங்க பாருங்க. உண்மையாவே கொடி தானா? இல்ல ஃபேக் ஐடியான்னு தெரியல. சீரியஸா. ஏன்னா அவ்ளோ மட்டமா இருக்கு. அவ்ளோ மட்டமா வந்து அந்த பொண்ணு வந்து நல்ல விஷயம் தான் சொல்லுது. இப்படிலாம் ஏமாத்துறாங்க. இந்த மாரி கஸ்டமர்ஸ வந்து ஏமாத்துறாங்க. அவங்க வாங்குறாங்க, இவங்க வாங்குறாங்க. பூண்டு மிளகு குழம்புன்னு ஒரு அம்மா என்ன செய்யுது, சட்டியில கையில ஊத்தி, அப்படியே அந்த குழம்பு சட்டிக்கிட்ட உட்காந்து நாக்க வச்சு நக்குது. அப்புறம் தட்டுல போட்டு குழம்புகளையும் ஊத்தி அப்படியே பெரட்டி வந்து அடிக்கிறாப்ல. சாப்பிட்றாப்ல. பார்த்தீங்கன்னா, அத என்ன செய்றாங்க, குழம்பு பாத்திரத்துக்கிட்டே உட்காந்து. கேட்டா ருசி அடக்க முடியலையாம். உருட்டலாம். ஒரு மனசாட்சியோட உருட்டுங்க. அப்படி என்னடா ருசி? ஏன்டா குழம்பு வைக்க தெரியாதாடா யாருக்கும்? அதே குழம்பு வீடியோ போட்டா செய்ய தெரியாதா? குழம்பு பார்த்தா குழம்பு ரீஸ்டாக் ஆகுது. டெய்லி எனக்கு வச்சு வச்சு ஓய முடியல. கையெல்லாம் வலிக்குது கிண்டி கிண்டி. அப்படின்றாங்க. இதுல எது உண்மை, எது பொய்ன்னு தெரியல. சரிங்களா? ஏன்னா நான்லாம் இதுவரைக்கும் வாங்குனேன். நானும் தான் 100 தடவ அந்த வீடியோ பார்க்குறேன். எப்புட்றா மனசாட்சியே இல்லாம வாங்குறாய்ங்க? வீட்ல சமைக்கிறதே குறை சொல்றாங்க. சமைக்கிறத குறை சொல்ல ஓகே. ஏன்னா பூண்டு மிளகுன்னு ஏதாவது வித்தியாசமா ஏதாவது இப்போ இந்த பிரண்ட துவையல், பிரண்ட சட்னி இதெல்லாம் வந்து ரேர். எல்லா ஊர்கள்லயும் கிடைக்காது. சில சில பொருட்கள்லாம் கிடைக்காது. ஏன்டா பூண்டும் மிளகையும் போட்டு குழம்பு வைக்க முடியாதாடா யாருக்கும்? இல்ல அது கிடைக்காதா? இது டூ மச்சா தெரியுது. ஏதோ ஒரு பேச்சுலர்ஸ் 1, 2 பேர் வாங்கிட்டாங்கன்னா சரின்னு சொல்லலாம். பார்த்தா அக்கா, அக்கா, அக்கான்னு எல்லா ஹோம்மேக்கரும் என் வீட்டுக்காரர் ரசிக்கிறாரு, என் வீட்டுக்காரர் ஏம்மா உன் வீட்டுக்காரர் நீ குழம்பு வச்சு சாப்பிட மாட்டாரா? அந்த அம்மா குழம்பு வச்சு பூண்டு மிளகு குழம்பு ரூ. 100 குடுத்தா தான் நீ அத வாங்கி தான் ஊத்தி சாப்பிடுவாங்களா? 1 லிட்டர் வாங்குறாங்களா? 1/2 லிட்டர் வாங்குறாங்களா? 1 கேஜி வாங்குறாங்களா? எப்பா முடியல. அந்த உருட்டுகளையும் நம்பிட்டு கமெண்ட் பண்றீங்க பார்த்தீங்களா? அது தப்பு. இவன் வந்து அவங்கள நோஸ் கட் குடுக்குறதுக்காக குடுக்குறதா சொல்லிட்டு, என்னைய கேட்டா அந்த பொண்ணு தான் அந்த அந்த பொண்ண நான் பாராட்டணும். ஆனா தெரியாம சில தற்குறீஸ்லாம் வந்து அந்த பொண்ண திட்டி கமெண்ட் போடுறீங்க. அத நினைக்கும்போது தான் உண்மையாவே எனக்கு மனவேதனையா இருக்கு. எப்புட்றா அந்த பொண்ணு நல்லது தானே சொல்லுது. நல்லது சொல்ற பொண்ண போய் வந்து அக்கா வந்து கரெக்ட்டா பதிலடி குடுத்துட்டாங்க அப்படின்னு கமெண்ட் போடுதுங்க. அத பார்த்த உடனே எனக்கு இப்ப தான் பார்த்தேன். பார்த்த உடனே வீடியோ எடுத்தேன். மைண்ட் அப்செட் ஆயிருச்சு. என்னடா அந்த பொண்ணு நல்லது தானே சொல்லுது. அந்த பொண்ண போய் எல்லாரும் கமெண்ட்ல திட்டுறாங்க. உங்களுக்கெல்லாம் உண்மையாவே அறிவு தான் இருக்கா? யோசிக்கும் திறன் இருக்கா இல்லையா? அப்படின்னு. சரி ஓகே. அந்த சாரி ரீஸ்டாக் ஆயிருச்சு. திரும்ப ஏன் அந்த சாரிக்கு வந்து இந்த சாரிய விரிச்சீங்கன்னா கோடு கோடா இருக்கும். டிசைன் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ப்ளவுஸ் இப்படி இருக்கும். அப்படின்னு ஏன் மறுபடியும் ஏன் ரிவ்யூ குடுக்கணும்? ரீஸ்டாக் ஆனத வித்துட்டு போ வேண்டியது தானே! எல்லாத்துக்கும் அனுப்பிட்டு பேசாம இருக்க வேண்டியது தானே! பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. சரி, சரி. சூப்பர் ஸ்ட்ராட்டஜி. அப்புறம் லட்சுமி பியூட்டிக் சொல்லியிருந்தேன்ல. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது அந்த பொண்ணு மேல தான் தப்பு. யாருன்னா, அந்த பியூட்டிஷியன் இருக்காங்கல்ல, அவங்க மேல தான் தப்பு. ஏன்னா, இதுவரைக்கும் அவங்க என்ன நெனச்சதுன்னா, இதுவரைக்கும் லட்சுமி பியூட்டிக்க வந்து தப்பா ரிவ்யூ போட்டு யாரோட சேனல் ஸ்ட்ரைக் வேணா அடிச்சிருக்காங்க. ப்ரொஃபைல நம்ம மாத்திரலாம் அப்படின்னு யோசிச்சு, வியூஸ் போன உடனே 2 லேக்ஸ்க்கு மேல ப்ரொஃபைல மாத்தி தம்ப்லைன மாத்திட்டாங்க. அது ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாரியோட பிரைஸ் வந்து 200 சில்லறையோ என்னமோ தானா. ஆனா லட்சுமி பியூட்டிக் ஆனந்தி என்ன சொன்னாங்கன்னா, 600 சில்லறைக்கு தான் அந்த வாங்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த அம்மா பில்லையும் காட்டல. கேட்டா சொல்லுது ரூ. 3500க்கு இந்த சேலை ஒர்த்தே இல்ல அப்படிங்குது. அடுத்து பதிலடி வீடியோன்னு சொல்லிட்டு ஒண்ணு போட்டுச்சு. என் வாய் வந்து உளறிருச்சு அப்படின்னு. வாய் உளறுனா கடைசி வரைக்கும் அந்த அம்மா பில்லே காட்டல. ஆனா அதுவரைக்கும் அவங்க சேனல் மானிடைசேஷன் ஆகவே இல்ல. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. வாட்ச் ஹவரும் வரல, வியூஸும் போகல அதிகமா. சரிங்களா? ஷார்ட்ஸ் வேணா வியூஸ் போச்சுன்னு சொல்லலாம். பட் ஷார்ட்ஸ் வியூ வச்சு அவங்க மானிடைசேஷன் ஆகல.
இவங்களோட அந்த வீடியோ வியூஸ் வச்சு தான் சேனல் மானிட்டேஷன் ஆச்சு. ஸோ லட்சுமி புட்டிக்கு குறை சொன்னால் நம்மளுக்கு வியூஸ் போகும் அப்படின்ற தாட்டில் வந்து அவங்க போட்டாங்க அப்படின்றது நல்லா பச்சையாகவே தெரியுது. ஆனால் அதை அவங்க ஒத்துக்கவும் இல்லை. பட் இவங்களும் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் பில்லை மட்டும் காட்டுங்க, நான் ஒரே இதில் உங்களுக்கு 20,000 அக்கௌண்ட்டில் உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னு. ஆனால் அந்த பொண்ணு அதுக்கும் ஒத்து வரலை. சரிங்களா, 20,000க்கு ஒத்து வரல. எனக்கு 20,000லாம் வேணாம் காப்பிரைட் கிளைம் கொடுப்பேன்னு சொல்கிறீங்கல்ல, அந்தளவுக்கு பணம் வந்தால் நான் தரேன் அப்படின்ற மாதிரி அவங்கள இன்சல்ட் பண்ணுறதை நினச்சி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ பண்ண வரைக்கும் ஓகே. ஆனால் கடைசி வரைக்கும் அந்த பில்லை காட்டவே இல்லையா? பில்லை கண்ணில் காட்டலையேப்பா. நானும் எதிர்பார்த்தேன் அந்த பொண்ணு பில்லை காட்டிடும் சார் அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தா கேட்டால் வாய் உளறிடுச்சு அப்படின்னுச்சான். சரி, அட்லீஸ்ட் வாய் தான் உளறிச்சு, வாங்கின பில்லையாவது காட்டணுமா இல்லையா? புரியுதுங்களா? வாங்கினதையும் காட்டலை, இதுலையும் காட்டலை. உருட்டுவோம் கேட்டால் 2,000க்கு வாங்கினது, ஆனால் அவங்க சொன்னது 699 அப்படின்னு. ஆக மொத்தம் வந்து தப்பாக சொன்னால் நம்மளுக்கு வந்து வியூஸ் போகும் அப்படின்ற தாட் எல்லாருக்கும் இருக்கிறது. ரொம்ப நன்றி. சூப்பர். காப்பிரைட் ஸ்ட்ரைக் வாங்கி பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் அதோட வழி என்னென்னு. சரிங்களா, நாங்களாம் நிறையவே அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கோம் அந்த மாதிரிலாம். ஸோ வந்து பண்ணலாம். அதுக்காக பொய்யா ஒரு விஷயத்தை பண்ணுறது ரொம்ப தப்பு. ஒருத்தவங்கள பழி சொல்லி தான் நம்மளுக்கு அதில் வந்து வியூஸ் நிறையா வருது அப்படின்னு நினைக்கக்கூடாது. சரிங்களா, வியூஸ் வருது அப்படின்னா அது நல்ல முறையிலேயே வாங்கலாம், நல்லா இருக்குன்னு சொல்லி ரிவ்யூ பண்ணலாம். அதை கேட்டால் நான் தப்புன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அது தப்பு தானே. பொய்யா ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு அதை சமாளிக்கிறதுக்கு வந்து அவங்கள இன்சல்ட் பண்ணுறதை நினச்சி ஒரு விஷயம் பண்ணிவிட்டு எனக்கு பிடிக்கும். சரிங்களா, எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம்னா நான் சொல்லியிருப்பேன் என்ன ரீசனுக்கு பிடிக்கல அப்படின்னு. பிடிச்ச விஷயமா நல்லா ரீல்ஸ் பண்ணுறாங்க, ஸோ க்யூட்டு, அந்த மாதிரி சில விஷயங்கள் தவிர்த்து மற்றபடி கேரக்டர் வைஸ் ஸ்ட்ரைக் அடிக்கிறது, காப்பி ரைட்டுக்கு கொடுக்குறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு பிடிக்காது. சரிங்களா, ஏன்னா அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். ஆனாலும் ஓகே தான், இறக்க மனசு இருக்குது. ஒரு பொண்ணுங்களாம் ஸ்ட்ரைக் அடிச்சுட்டு திரும்ப ரிட்டன் வந்து அந்த பொண்ணு கேட்டதுனால கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் அந்த பொண்ணு மேலேயும் தப்பு கிடையாது. ஏன்னா அவங்க நல்லா தான் வீடியோ போட்டிருந்தாங்க. ஏன்னா என் வீடியோ போட்டு உனக்கு அவ்வளோ வியூஸான்னு சொல்லி அடிச்சிருந்தாங்க. பட் அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் சுயமாக யோசிங்க. இதுங்க பேச்செலாம் கேட்டுட்டு இதுங்களுக்கெல்லாம் சப்போர்ட் வாங்காதீங்க. சரிங்களா, யாராவது அந்த குழம்பு வைக்கிறேன் இந்த குழம்பு வைக்கிறேன் அப்படின்னோடனே குழம்பு வாங்குறோன்னு சொல்லிட்டு உருட்டுறாங்கன்னா அதை நம்பாதீங்க. சரிங்களா, நான் வந்து இவங்கள சொல்லலை, ஜெஹாவிஷியை சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன், அவங்கள சொல்லலை. ஓகேவா, இவங்க பண்ணின விஷயம் தப்பு, போட்ட வீடியோ தப்பு. ஏன் அப்படின்னா அது இப்போ அந்த பொண்ணு அவங்க சொல்கிறதா சொல்லி சிரிச்சுட்டு கொடுத்துட்டாங்க. ஆனால் அது வர்ற கமெண்ட் யார் இருக்குது? அந்த பொண்ணு அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் அது தேவையில்லாத ஒரு விஷயமா தான் நான் நினைக்கிறேன். சரிங்களா, அவங்க வழியில் அந்த பொண்ணு பொதுவாக பேசினாங்கன்னா பொதுவாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். நான் வந்து ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை இழுத்து விட்டு அதில் வந்து அந்த பொண்ணை பேட் கமெண்ட் வாங்க வர்றது வந்து எனக்கு அது வந்து சரியாக படல, தேவையில்லாத விஷயமா தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி உருட்டுங்கள், ஒரு அளவோடு உருட்டுங்கள். குழம்பு வைக்க தெரியலன்னா 10 வீடியோ பார்த்தாவது கற்றுக்குங்கம்மா. இல்லைன்னா பக்கத்து வீட்டில் பாட்டி இருந்தால் போய் கேட்டுக்குங்கம்மா. சும்மா போட்டு குழம்பு வைக்கணும், சட்டியை ஓரத்தில் உட்காந்துட்டு அந்தம்மா நக்கிறத பார்த்தாலே வாந்தி வர மாதிரி இருக்குது. பார்த்தா நீங்கள் கேட்டால் அந்தம்மா ஆஹா ஓஹோங்குதுன்னு சொல்லிட்டு அதே போய் வாங்குறீங்க. இன்னொரு அம்மா அப்படியே நான் டன் கணக்கில் பூண்டு ஊறுகா, அந்த ஊறுகா சப்பா பூண்டு விலையே குறைஞ்சி போச்சு. 1 கிலோ பூண்டு 150 ரூபா, வெறும் 150 ரூபாய்க்கு விற்றுட்டு இருக்காங்க. விலை போகலையாம். முடிஞ்சால் வாங்கி அண்டாண்டாவாக குழம்பு வச்சு தொலைங்க. ஏன் இப்படி பண்ணி தொலைகிறீங்க? இதுங்க சட்டியில் விழுந்து நக்கிறத போய் நீங்கள் நக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு நினைக்கிறீங்க? சி, என்னத்த சொல்லுன்னு எனக்கே தெரியல. ஏதாவது உருப்படியாக ஏதாவது வித்தியாசமாக ஏதாவது வித்தாங்கன்னா வாங்குங்கப்பா. இதெல்லாம் போய் வருதுன்னு மனசாட்சி எல்லாம் குழம்பையும் வெஞ்சனத்தை வாங்கிட்டு தெரியாதீங்க. கேட்குறதுக்கே நாராசமாக இருக்குது. பாய்.